இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு, அடுத்த வசனம் வாசிங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதா தந்தருளினார். கைகளை தட்டி அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். பிதா சும்மா ஒண்ணு இயேசுவை வயத்தல, காரணம் இல்லாம பிதா இயேசுவை வயத்தல. பிதாவுக்கு இயேசு எப்படி பிள்ளைகளோ அப்படியே நீங்களும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்களும் அந்த பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசுவுக்கு பிதா மேல என்ன உரிமை இருந்ததோ அதே உரிமையை அவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல எவளும் அந்த பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாது. நடுக்கத்தோடு தேவனே அப்படின்னு நடுங்கிதான் நிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடும்படிக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உங்களுக்கும் எனக்குள்ளையும் கர்த்தர் தந்திருப்பார் என்றால் அதற்கு காரணம் இயேசு கீழ்ப்படிந்தார், இயேசு தன்னை தாழ்த்தினார். இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்கு உங்க வீட்டை திறந்து பாருங்க, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஊற்றுவார். இயேசு கீழ்ப்படிந்ததனால பிதா அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவராக பிதா இயேசுவை உயர்த்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதலை நான் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். இந்த சபையார் இடத்துல அந்த கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறேன். இந்த சபையார் இடத்துல அந்த தாழ்மையை நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு இந்த சபையில வந்து நான் யாரை உயர்த்தட்டும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது யார் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறார்களோ, யார் தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்கள உயர்த்துவதற்கு அவர் தீவிரமாக இருப்பார். யார் நல்ல பட்டு சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க அவங்கள நான் உயர்த்தட்டும்னா தேடுவாரு. இல்லை யார் பாக்கெட்ல நிறைய பணம் இருக்குதோ நான் அவங்கள உயர்த்தட்டும்னா அவங்க பாக்கெட்டை பார்ப்பாரு. நோ, கீழ்ப்படுகிறவர்களை உயர்த்துவது பிதாவுக்கு பிரியமானது. தங்களை தாழ்த்துகிறவர்களை உயர்த்துவது இயேசுவுக்கு பிரியமானது, இயேசுவுக்கு சித்தமானது, பிதாவுக்கு பிரியமானது. அல்லேலூயா. கஷ்டமோ நஷ்டமோ சபையில ஒரு அறிவிப்பு சொல்றாங்க, நான் கீழ்ப்படுகிறேன். ரெண்டாவது, அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது? உன் தலையில நான் சொல்லி கேட்கணும் தான் எழுதி வச்சிருக்கு. நான் உனக்கு பாஸ்டரா இருந்து உன்னை நடத்தணும்னா உன் தலையில எழுதி இருக்குது. நீ என்ன ஷாம்பு போட்டு குளிச்சாலும் அதை அழிக்க முடியாது. நான் தான் உனக்கு பாஸ்டர். நான் தான் உன்னை பரலோகத்துக்கு போறதுக்கான டிக்கெட்டை கொடுக்கணும். நீ என்கிட்ட தாழ்ந்துதான் நடக்கணும். அதெல்லாம் முடியாது. தோத்திரம். உன்னை தாழ்த்து, கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. நீ குறைஞ்சு போக மாட்ட. உன் பெற்றோர் இடத்துல என்ன செய்யாத, உன் தலையை துலுக்காத. இயேசு தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் பிதாவுக்கு முன்பதாக தன்னை என்ன செஞ்சாராம்? தாழ்த்தினாராம். ஸ்தோத்திரம். உன் பெற்றோர்கிட்ட போய் உன் பெருமை என்ன செய்யாத, காட்டாத. அவர்கள் உன்னை பெற்றவர்கள், அவர்களுக்கு முன்னாடி தாழ்ந்து போ. அவங்க பேசுறது சரியோ தப்போ சொல்ல வேண்டிய என்ன வார்த்தை? முதல் வார்த்தை என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பிள்ளைகளுக்கு? சரிம்மா. ஒன்று அப்பா அம்மா ஒன்று சொன்னால் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன வார்த்தை? சரிம்மா. அப்போ அப்பாட்ட என்ன சொல்லணும்? சரிப்பா. ஸ்தோத்திரம். இப்போல்லாம் நல்லா தான் சொல்லுதீங்க. அவ்வளோ பேர் காலேஜ் போனதுக்கு அப்புறமும் என்ன சொல்லணும்? காலேஜ் போனதுக்கு அப்புறமும் அப்பா அம்மாட்ட என்ன சொல்லணும்? சரிம்மா. பாஸ்டர் ஒன்று சொன்னார்னா என்ன சொல்லணும்? சரி பாஸ்டர் ஐயா. இதை சொல்லி பாரு. பெருசாக வளர்ந்த ஆட்களுக்கும் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். உங்கள் பெற்றோர் ஒருவேளை வயதானவர்களாக இருக்கலாம், உங்கள் பாஸ்டர் ஒருவேளை வயது குறைந்தவராக இருக்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன வார்த்தை? ஒன்று சொன்னால் சரி பாஸ்டர் ஐயா. முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை? சிலர்கள் பழக்கம். நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறது. அவங்கள எங்கிட்ட கூடி உயர்த்த ஒன்று சொன்னா அப்படின்னா அது எப்படி, அப்படின்னா இது எப்படி? நம்ம ஒன்று கேட்டோம்னா அதுக்கு பதில் வரதுக்கு போல என்ன இன்னொரு கேள்வியை கேட்கறது. அவங்களெல்லாம் எப்படி நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட? நாங்கள்லாம் வளர்ந்து வந்தோம். எங்களை வளர்த்தவர் இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சொன்னால் முதல்ல வர்றது சரி ஐயா, சரி பாஸ்டர் ஐயா. இந்த வார்த்தை தான் முதல்ல வரும். அதுக்கு அப்புறம் தான் ஐயா அதில் அப்படி ஐயா இப்போ அது அப்புறம் தான் ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து தான் அப்புறம் திரும்ப
அதை செய்ய போய் அங்கே பிரச்சனை வந்தால் தான் இப்படி ஒரு பிரச்சனைங்கிறதையும் அவங்கள்ட்ட கொண்டு போவோம். மற்றபடி சரியோ தவறோ அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான ரகசியத்தை சொல்கிறேன். இந்த திருநெல்வேலியில் இந்த இடத்துல வந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது இங்கே இருக்கிற நிறைய ஊழியர்களுக்கே சின்ன வயசில் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமா? நான் சொல்கிறேன், கீழ்ப்படிதலும் தாழ்மையும் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் உண்டான கீழ்ப்படிதலும் தாழ்மையும் இயேசுவை உயர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையிலையும் கீழ்ப்படிதலும் தாழ்மை. 2026 கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? இந்த வருஷ கடைசியில் ஒரு தீர்மானம் எடுங்க. சொல்லு சத்தமா, கரெக்டா சொல்லு. இங்க கை வச்சா என்னது? தெளிவா இருக்கணும். இந்த 2 வார்த்தையை நினைச்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. வருஷம் ஃபுல்லா எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. இந்த வருஷ கடைசியில் அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டுமா பாஸ்டர்? தோத்திரம், அதையும் ஞாபகப்படுத்து. ஆனா இதை மறந்துடாத. சத்தமா, இந்த ரெண்டும் உங்களை என்ன செஞ்சிரும்? உயர்த்திடும். இயேசுவை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் அளவுக்கு இயேசுவை உயர்த்தி விட்டது. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராய் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். போதும், அது வரைக்கும் நம்ம நிறுத்தலாம். சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அங்கங்கே போய் இயேசு உண்மையாக உயிரோடு எழுந்துட்டார், அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த முதல் அதிகாரம் பாருங்கள். அப்படியே இந்த 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் 26 வாசிங்க. 26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்பதான் எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு பேர் என்னது வந்த காலம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா முதல்ல என்ன பண்ணுறான்னா பெரிய ஆளுங்களை ஃபஸ்ட்டு கை வைக்கல. சிலரை துன்பப்படுத்த தொடங்கினா உங்களை மாதிரி விசுவாசிகள் யாரையோ ஒரு 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. அது பண்ணி பார்த்தா மற்றவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ராஜா பார்க்குறான். சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அடுத்தது அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். நீங்கள் சொல்லுங்க, யாக்கோபு யாரு? ஏசாமியுடைய 12 சீஷர்களில் ஒருவன். அதில் இன்னும் விசேஷம் என்னன்னு பாருங்களேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் அப்படியே கை வச்சுங்க. மத்தேயு 17 1-2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த 12 சீஷர்களில் ஒரு 3 சீஷர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இயேசுகிட்ட. அந்த க்ளோஸாக இருந்த 3 சீஷர்களில் ஒரு சீஷன் யாரு? யாக்கோபு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் இயேசு கிறிஸ்து க்ளோஸாக இருந்த ஒரு 3 சீஷர்களில் ஒரு சீஷன் யாரு?
யாக்கோபு. மத்தேயு 26:37 பாருங்க. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து கெத்செமனேல அழுது ஜெபம் பண்ணும்போது கூட இருந்தது யாரு? 3 பேர். பேதுரு, யாக்கோபு, யோவான். சரிங்களா? அப்போ மிக நெருக்கமாக இருந்த அந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் யார்? யாக்கோபு. ஸோ இப்போ முதல்ல ஏரோது ராஜா முதல்ல என்ன பண்ணுறான்? சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அதில் யாரும் ஒன்றும் பெருசாக யாரும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. உடனே அடுத்தது என்ன பண்ணா? யாரை எடுக்கிறா? ஃபர்ஸ்ட் அடுத்தது யாரை பண்ணுறா? யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மத்தேயு 20 பாருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 அப்பொழுது செபெதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இது யார் தெரியுமா? செபெதேயுவின் குமாரர்னா யாரு? யோவானும் யாக்கோபும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போ யார் வராங்க இயேசு கிறிஸ்து கிட்ட? அவங்க அம்மா யோவானையும் யாக்கோபையும் கூட்டிகிட்டு வந்து இயேசு கிறிஸ்துட்ட என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது என் பையன் என்ன பண்ணணும்? ஒரு பையன் எங்கே இருக்கணும்? வலது பக்கத்தில். இன்னொரு பையன் எங்கே இருக்கணும்? சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் இப்படி தான் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய வலது பாரிசத்தில் ஒருத்தர், இடது பாரிசத்தில் ஒருத்தர்னு அந்த அம்மா நேரவை யார்கிட்டே வந்து கேட்குறாங்க? இயேசு கிறிஸ்துட்டே கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு பாருங்க. 22வது வசனம். இயேசு பிரயுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, வலது பாரிசத்தில் ஒருத்தர் உட்காரணும், இடது பாரிசத்தில் ஒருத்தர் உட்காரணும்னா நான் குடிக்கும் பாத்திரம் அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். நான் படுற பாடுகளை அவங்களும் என்ன பண்ணணும்? பட்டாதான் என்ன பண்ண முடியும்? என்னோடு கூட என்ன பண்ண முடியும்? வர முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க பதில் என்ன சொல்றாங்க? 2 பேரும் கூடுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? கூடும். அந்த கூடும்ன்றதுக்கு தான் இங்கே ஆன்சர் இங்கே வருது. முதல்ல யார் செத்தா? ஃபர்ஸ்ட் யார் பண்ணது? 12 சீடர்களில் முதல் முறையாக இரத்த சாட்சியாக இறந்தது யாக்கோபு. அவங்க அண்ணன், அடுத்த இன்னொரு சகோதரன், கடைசியாக மரித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான். அவர் தான் என்ன எழுதினார்? வெளிப்படுத்தினல் விசேஷம். அப்போ என்ன நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ, நிறைய பேர் நம்ம நினைப்போம் இயேசு கிறிஸ்து வந்தால் பெரிய கார் வரணும், பெரிய மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் வந்து அவரோட கூட ஆளுகை செய்யணும். நீங்கள் மறக்கவே கூடாது, ஆளுகை செய்வதற்கு முன்பாக பிஃபோர் அ க்ரௌன் தேர் இஸ் அ கிராஸ். கிராஸ் இல்லாமல் என்ன இல்லை? க்ரௌன் இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு க்ரௌன் மேலே தான் ஒரு கண்ணு. எது மேலே கண்ணு இல்லை? கிராஸ் மேலே ஒரு கண்ணு இல்லை. கூடும் என்று சொன்னார்கள். அவருடைய வாஞ்சியை நிறைவேறுகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். ரைட். அடுத்த வசனம் வாசிங்க. அதில் என்ன? ஏன் வந்து ஏரோது வந்து யாக்கோபை கொலை செய்தான்? ஏன் பீட்டரை பிடிக்க தொடர்ந்தான்? பைபிள் என்ன போட்டிருக்கு? அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு. கவனிங்க, நீங்களும் நானும் வாழுகிறது கடைசி காலம். சகோதரனே சகோதரியே, நீ நானும் வாழுகிறது கடைசி காலம். நீ நானும் சிறைக்கு போவதற்கு குற்றம் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சில கூட்டத்துக்கு அது பிடிக்கும் என்றாலே நீ நானும் உள்ளே போகிறதற்கு காரணம் இருக்கும். இதுக்கு ஏரோதுக்கும் பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க அரசாங்கத்துக்கு விரோதமாகவோ ஆல்ரெடி அரசு திட்டங்களுக்கு விரோதமாகவோ எதுவும் பேசலை, எதுவுமே என்ன பண்ணல, செய்யவே இல்லை. அவங்களுக்கு யார்கிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா யூத மத குருக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, அவர்கள் இயேசுவை தெய்வம் என்று சொன்னார்கள். இவங்க என்ன சொன்னாங்க? இயேசு தெய்வம்லாம் கிடையாது, அவர் கிறிஸ்துலாம் கிடையாது, அவர் சாதாரண ரபி என்றார்கள். அந்த மத இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை, தவிர ராஜாக்கும் இதுக்கு என்னது இல்லை, சம்பந்தமே இல்லை. அப்போ ஒரு கூட்டத்தை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி என்ன பண்ணுறாப்புல ஏரோது? என்ன பண்ணுறாப்புல? பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது என்னவா இருந்துச்சாம்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. ரைட். அப்பொழுது ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்னன்னு இப்போ நம்ம படிக்க போகிறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டாடப்படுகிறது. 7 days நேஷனல் ஹாலிடே. 7 நாள்
எல்லாருக்கும் விடுமுறை. சரிங்களா? அந்த நாளில் சாதாரண வேலையை அவர்கள் செய்யக்கூடாது. எடுங்க பார்க்கலாம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவனவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போகும். அப்புறம் முதலாம் நாளிலே 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படல் ஆகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். அப்புறம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். அப்போ இது ஒரு மிக முக்கியமான பண்டிகை. யாருக்கு? யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அந்த 7 நாள் என்ன தெளிவாக போட்டிருப்பாங்க. அந்த 7 நாள் எப்படி ஆரம்பிக்கணும்? முதல் நாள் ப்ரேயர், எல்லாம் வர்ஷிப். முடிக்கும் போது என்னது? 7ஆவது நாளும் என்னது? பரிசுத்த கூடுதல் இருக்கணும். ரொம்ப வேலைலாம் செய்ய மாட்டாங்க. நிறைய நேரம் ஜெபத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜெப நேரத்தில் யாரை பிடிச்சிருக்காங்க? பேதுருவை பிடிச்சிருக்கான். ஏரோது ராஜா என்ன பண்ணியிருக்கான்? அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை 4000 நாட்களுக்கு முன்பாக பிடித்து வைத்திருக்கான். இந்த அப்ப பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்கன்னு போட்டிருக்குன்னா அது போட்டிருக்கு பாருங்க அந்த வசனம். இந்த நாளில் தான் என்ன நடந்துச்சு? 17 பாருங்க. உங்கள் சேனைகளை இந்த நாளில் தானே உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆமேன். இந்த நாளில் தான் என்ன பண்ணனான்னு? எகிப்து தேசத்திலிருந்து உங்கள் சேனைகளை புறப்பட பண்ணினேன். பலத்த கையோடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்த அந்த நாளை இன்னை வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவங்க ஆசரிக்கிறாங்க. பஸ்காக்கு அப்புறம் உடனே ஒரு 7 நாள் வரும். சரியா? ரைட். அந்த வசனம் என்ன சொல்லுது பார்க்க? அவனை பிடித்து என்ன பண்ண? 4வது வசனம் வாசிங்க. சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். எனக்கு இது ரொம்ப இதை நான் நேற்று தியானிக்கும் போது நான் யோசிச்சே இருந்தேன். ஏன் பேதுரு ஒரு சாதாரண ஆள், ஒரு சாதாரண ஒரு ஊழியம் செய்கிற ஆள், அவனுக்கு ஏன் இவ்வளோ ஒரு பில்டப்பு? 4 வகுப்புக்கு காவலாக வச்சு அவ்வளோயே செக்யூரிட்டி எதுக்கு இவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது அப்போஸ்தலர் 5 பாருங்க. அப்போஸ்தலர் 5:17 வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேயர் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். ஏற்கனவே இந்த ரோம அரசாங்கத்துக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னா 12 சீஷர்களை எங்கே பிடிச்சி வச்சாங்களாம்? பொதுவான அப்படின்னு என்ன அர்த்தம்னா சும்மா ஒரு காமன் பிரிசன், எல்லாரும் மொத்தமாக இருக்கிற இடம். சரிங்களா? அந்த இடத்துல 12 சீஷர்களையும் என்னதான் பொறாமையினால பிடிச்சி 12 பேரை வச்சாங்க. அந்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க 19 வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அப்புறம் அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர்கள் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த காரணம் தான் ஏற்கனவே என்ன நடந்திருக்கு? 12 சீஷர்களை ஜெயிலில் வச்சப்ப என்ன ஆயிருக்கு? கர்த்தருடைய தூதன் வந்து 12 சீஷர்களுக்கு கதவு திறந்து
12 சீஷர்களையும் வெளியில் அனுப்பி அடுத்த நாள் காலையில் எங்கே வந்துட்டாங்க? அடுத்த நாள் எங்கே வந்திருக்காங்க? சர்ச்சுக்கு வந்து திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் தெரியும். அதனால் திருப்பி அந்த மாதிரி நடந்துடக்கூடாது என்று சொல்லி பொதுவான சிறைச்சாலையில் வைக்காம பேதுருவை எப்படி வச்சாங்க? ஹை செக்யூரிட்டி பிரிசன். சரியா? பயங்கர காவல், தடுப்பு நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ரோமர் காலத்தில் சிறைச்சாலைகள்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஒருத்தனுடைய அந்த தே வில் பிரேக் த வில் ஆஃப் த பர்சன், அவ்வளோ ஒரு மோசமாக இருந்தது. அவங்க ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்புறது வந்து அவங்களுக்கு சில நேரத்தில் கேளிகைக்காக அனுப்புவார்கள், சிலரை கேளிகைக்காக ஊனப்படுத்துவார்கள், விளையாட்டுக்காக. எப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு விளையாடணும் போல் அப்படி இருக்க தோணுது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் என்று சொன்னால் சிறைச்சாலையிலேருந்து சில கைதிகளை கொண்டு வந்து ரோமில் கொலோசியம்னு ஒரு பெரிய அரங்கம் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஸ்டேடியம், இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம், பெரிய ஸ்டேடியம். அதில் அந்த வீரர்களை அந்த சிறைச்சாலையிலேருந்து கைதிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு பசியாக இருக்கிற சிங்கத்தை விடுவாங்க. இந்த ரெண்டு ஃபைட் பண்ணுறத சுற்றி வந்து பார்ப்பாங்க. கிளேடியேட்டர் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஸோ இந்த மாதிரி பல பந்தயங்களை நடத்துவார்கள். நான் ஒரு சரித்திரத்தையும் படித்தேன். மார்க்கஸ் லிசேனியஸ்ன்னு ஒரு ரோம அதிகாரி சும்மா அது ஒரு சிறைச்சாலை அந்த கைதிகளுக்கெல்லாம் ஒரு செய்யணும், ஒரு 6000 பேரை தண்ணியில் குதிக்க சொல்லி மூழ்கி சாகடிச்சானா. எப்படி? 6000 பேர் கைதிகள் சும்மா நீரில் மூழ்கி அப்படியே இறந்து போனார்கள். இன்னொரு ரோம அதிகாரி என்ன பண்ணானா, கிளர்ச்சியாளர்கள் ரோம அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறவங்கள ஒரு ஃபுல் ரோடு, அப்பியான ஒரு ரோடு இருக்குது. இப்பயும் ரோமுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ரோடு இருக்கும். ரோட்டுக்கு சுற்றி சைடில் 6000 பேர்களை இடைவெளி விட்டு இந்த பக்கம் 3000 இந்த பக்கம் 3000 பேரை சிலுவையிலே அறைந்தார்களாம். சும்மா யார்? கிளர்ச்சியாளர்களை, ரோம அதிகாரத்துக்கு அகெயின்ஸ்டாக பேசினவங்கள 6000 பேரை அந்த ரோடு ஃபுல்லாக மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று ரோம அரசாங்கம், அப்போ இருந்த ஒரு ரோம அதிகாரி அப்படி செய்தான் என்று சரித்திரம் உங்களுக்கு சொல்லுகிறது. ஸோ அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்றைக்கு மக்கள் வந்து வேத வசனத்தை வாசித்தார்கள், ஜெபித்தார்கள், எப்படி ஆண்டவரை தேடினார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றது அதிகாரம் அவ்வளோ அழகாக உங்களுக்கு காட்டுகிறது. நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு 2 நாள் ஏசு சாமி நீங்கள் சொன்னீங்க, உங்களை 2 நாள் கொண்டு போய் ஜெயிலில் வச்சா நீங்கள் அப்புறம் வந்து சாட்சி சொல்வீங்களா? சொல்வீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் திருப்பி வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம பயம், அடிப்பாங்க அப்படிங்கிற பயம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து இவனை தூக்கி அந்த மாதிரி ஒரு ஹை செக்யூரிட்டி. அவங்களுக்கு என்ன பயம் என்றால் 12 சீசர்களை வெளியே வந்துட்டாங்களே, இவனை என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் கொண்டு வாங்கன்னு ஹை செக்யூரிட்டியில் அவனை வச்சுருந்தாங்க. அப்போ சபையார் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். நல்லா அதை அழுத்தி வாசிங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இதே ஜெபம் முன்னாடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாக்கோபு என்ன ஆயிட்டான்? நம்மள என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம், யாக்கோபு இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் ஜெபத்தை என்ன பண்ணுவோம்? சமீபத்தில் நான் ஆப்பிரிக்காவில் ஒரு பாஸ்டருடைய இது கேட்டேன். அவங்க சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வருவாங்களாம். அந்த சர்ச்சுக்கு அந்த வருகிற சகோதரிக்கு அமெரிக்காவுக்கு போகணும்னு மிகப்பெரிய ஆசை. ஸோ அமெரிக்காவுக்கு போகணும், அந்த விசாக்காக ஜெபம் பண்ணுங்கன்னொடனே திங்கக்கிழமை இன்டர்வியூ, ஞாயிற்றுக்கிழமை இந்த சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே அந்த சகோதரிக்கு லிண்டாவுக்கு விசா வேண்டும், கட்டுகிறேன், விசா ஆஃபீஸர் மேலே ஏறி நிற்கிறோம், உதைக்கிறோம், என்னென்னமோலாம் ஜெபிச்சிரு ஃபுல்லாக 3 மணி வரைக்கும் ஒரே ஜெபம் பண்ணி அப்படியே அவங்களும் அப்படியே பயங்கரமாக விசுவாசத்தில் பலப்பட்டு பயங்கரமாக போய் அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போனால் என்ன ஆச்சு? விசா ரிஜெக்டட். விசா என்ன ஆயிடுச்சு? ரிஜெக்டட். அவ்வளோதான். சபையெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அந்த அம்மா சர்ச்சுக்கு என்ன பண்ணல, வரல. இப்போ பாஸ்டர் தேடிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, 2 பேரை என்ன பண்ணல, வரவே இல்லை. சரி எல்லோரும் யோசித்தாங்களாம், சரி நம்ம ஜெபம் பண்ணோம், அது அவ்வளோதான், அப்படி எல்லோரும் விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அந்த சபைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, விசிட் பண்ண வந்திருக்காரு. விசிட் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ பேசியிருக்காங்க. பேசி முடிச்சிட்டோன்னே இவங்களை கொண்டு போய் இதில் விட்டுருங்க, ஏர்போர்ட்டில் விட்டுருங்க, காரில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது இந்த சகோதரி விசா இல்லைன்னு போயிட்டாங்க பாருங்கள். அந்த சகோதரி அன்னைக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே சரி அம்மா நீ கொஞ்சம் கூட போ
போய் அந்த இடத்துக்கு நானும் இறங்கணும், சரி உன்னையும் ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு காரில் 3 பேர் போயிருக்காங்க. சம்திங் ஹேப்பன்ட் இன்சைட் த கார். அந்த சகோதரனுக்கு யாரை பிடிச்சி போச்சு? இந்த சகோதரியே பிடிச்சி போச்சு. இவங்களுக்கு அவங்கள பிடிச்சி போச்சு. அப்புறம் ஏதோ பேசுனாங்க, ஒழுங்கு பண்ணாங்க, திருமணமே என்ன ஆச்சு, நடந்துருச்சு. அப்புறம் பார்த்தா 1 மாதத்தில் அந்த கல்யாணம் பண்ண சகோதரனுக்கு அமெரிக்க தேசத்தில் பெர்மிட்டோட, ரெசிடென்ட் பெர்மிட்டோட என்ன கிடச்சிச்சு, வேலை கிடச்சிச்சு. இப்போ யார் போகிறா? அந்த சகோதரி மனைவியாக எங்கே போகிறாங்க? அமெரிக்காவுக்கு போகிறாங்க. இப்போ திருச்சபை கூடிருச்சு. கூடி அப்போ தான் யோசிச்சாங்களாம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, ஆனால் நீங்கள் எப்படி எந்த டைமில் வேணும்னு கேட்குறீங்களோ அப்போ செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ முதல் தடவை போயிருந்தாங்கன்னா இந்த அம்மா காசு செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்கணும். இப்போ என்னென்னா திருமணம் ஆகினதுனால அவருக்கு வேலையில் மனைவியை கூட்டி வர்றதுக்கான செலவுகள் எல்லாமே என்ன பண்ணிச்சு, அந்த கம்பெனி ஏற்றுக்கொண்டது. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை என்று. மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. எல்லா ஜெபத்திற்கும் பதில் கேட்கிறவர். தாவீது என்ன அழகா சொல்றான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். நீங்க கேளுங்க, அது எப்படி பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். டினைல் ஆர் டிலே இஸ் நாட் டினைல். அது எப்படி கொடுக்கணும்னு அவர் நினைப்பார். ஆனால் ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுற கூடாது. அந்த காலத்து விசுவாசிகள் எப்படி ஜெபித்தாங்க பாருங்க. இதில் என்ன பண்ணாங்க, அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2:42 எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு பாருங்க அந்த காலத்து விசுவாசிகள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்க என்ன வார்த்தை இருக்கு, அங்க என்ன போட்டிருக்கு, இந்த இடத்துல ஊக்கத்தோட உறுதியாய். உங்க ஜெபம் இப்படி இருந்தால் பெரிய காரியங்கள் நடக்கும், பெரிய காரியங்கள். இந்தியா ஏன் எழுப்புதல் அடையலை அப்படின்னா நம்மளோட ஜெபம் இப்படி இருக்கிறதுனால, அது ஒரு காரணம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க அப்போஸ்தலர் 4:24 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. அவ்வளவுதான். எப்படி ஜெபிச்சாங்களாம்? நம்ம ஜெபத்துல என்னெல்லாம் இல்லை, இப்ப ஒரு மனம் இல்லை, அப்புறம் என்ன இல்லை, ஊக்கத்தோட ஜெபம் பண்றது இல்லை, உறுதியாய் ஜெபம் பண்றது இல்லை. அன்னைக்கு இந்த 3மே இருந்தது. சரிங்களா? சரி, இப்போ பேதுருவை அங்கே உள்ள வச்சிருக்கிறாங்க. யார் அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க? சபையார். எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி உபத்திரவங்களின் வழியாக ஊழியக்காரர்களும் மற்றவர்களையும் சிறைச்சாலையில் வைக்கும்பொழுது எத்தனை பேர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க? யாரும் போய் ஏறதுக்கிட்ட எதுவுமே சிபாரிசெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த ரோம அரசாங்கத்தில் பெயில் கேட்குறதோ, அங்கே போய் ரிமாண்டுக்கு ஒரு கேட்குறதோ எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது, எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று. என்ன தெரிஞ்சிருந்துச்சு? சபையார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஊக்கமாய் ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தார்கள். இந்த அதிகாரத்தில் நான் இன்னொன்று பார்த்தேன். இதுக்கு நான் ஆக்சுவலாக ஒரு தலைப்பு வச்சுருந்தேன், ஏரோது பிளான் வெர்சஸ் காட்ஸ் பிளான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோது ஒரு திட்டம் வச்சுருந்தான் மனசில். என்ன திட்டம்னா, இது என்ன ஒரு புது குரூப்பு கிறிஸ்டியன்ஸ், ஃபுல்லாக இந்த நாடு ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ், இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு அவரை தான் சேர்த்து நிறைய ஒரு குரூப் போய்கிட்டே இருக்கு. இந்த குரூப் என்னது, இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், ஒடுக்கணும் அப்படின்னு அவன் மனதில் ஒரு திட்டம் வச்சுருந்தது. அந்த முதல்ல எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பாங்க, ஃபஸ்ட்டு சாதாரண ஆட்களை சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒன்றும் எதிர்ப்பு இல்லைன்னா அடுத்தது யார், யாக்கோபு. இப்போ யார், பேதுருங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஆள். அப்போ அவரை தொடர்றதுக்கு அவன் ஒரு திட்டம் வச்சுருந்தான். அவன் என்ன நினச்சான், பேதுரு வச்சிடணும், ஆனால் இப்போ பண்டிகை டைமு, இந்த டைமில் அவனை வெளியில் கொண்டாட வேணாம், பண்டிகை அந்த பஸ்கா முடிஞ்ச உடனே வெளியே கொண்டு வரலாம். ஏன் அப்படி நினச்சான் அப்படின்னா, இந்த 7 நாள் புளிப்பில்லை அப்பா பண்டிகைக்கு யூதர்கள், பக்தியுள்ள யூதர்கள் எல்லா தேசத்துலேருந்தும் எருசலேமுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த பண்டிகை ரொம்ப அவங்களுக்கு முக்கியமானது. எல்லாரும் வருவாங்க. அப்போ எல்லாரும் கூடியிருக்கிற நேரத்தில் ஜெயிலிருந்து பேதுருவை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணலாம், கொலை செஞ்சால் ஒரு பயம் வருமா வராதா? எல்லாருக்கும் பயம் வரும். அப்போ இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு நினச்சி அவன் ஒரு நாள் குறித்தான். என்ன குறித்தான், சும்மா ஒரு டேட் வச்சுக்குவோம், 15ஆவது நாள் அந்த பேதுருவை வெளியே கொண்டு வரலான்னு இவன் திட்டம் போட்டான். பட் வாட் காட் டிசைடட், அங்கே பாருங்க 6வது வசனம் வாசிங்க.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். போதும். எப்படி இவனால தூங்க முடிஞ்சு? அவன் கூடவே இருந்த க்ளோஸாக இருந்த ஆளை காலி பண்ணியிருக்காங்க. யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்க? தரசியப்பட்டாங்க. இவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சா பேதுருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? எப்போ வேணா என்ன பண்ணலாம்? வெளியே கொண்டு போய் கொலை செய்யலாம். ஆனால் எப்படி தூங்கினா? அதுவும் சங்கிலி கட்டியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ரோம அந்த இதில் எப்படின்னா, அவன் காலில் இருந்த சங்கிலியோட அந்த காவல் காக்கிற அந்த போலீஸ் காலில் ஒரு கால் கட்டிடும், இங்கே ஒரு சங்கிலி, அங்கே அப்புறம் 2 சைடு சங்கிலி கட்டிட்டு எப்படி நல்லா தூங்குவீங்க? அவன் எந்த அளவுக்கு தூங்கியிருக்கானா, தூதன் வந்தது தெரில, ரூமில் பிரகாச வெளிச்சம் வந்தது தெரில, தட்டி அவனை எழுப்ப வேண்டிய அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் விலகி சந்தோஷமாக தூங்கியிருக்காப்புல பேதுரு. இதைத்தான் ஆண்டவருடைய நாமம் உங்களுக்கு செய்யும். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு இந்த மிகப்பெரிய தைரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, 2 பேரும் ஒரே சோதனையில் கடந்து போனாலும் இவர்கள் அதை எதிர்கொள்கிற விதம் வேற, இவங்க மற்றவங்க எதிர்கொள்கிற விதம் வேற. ஒரு ரஷ்யாலெல்லாம் ஆறு வந்து அப்படியே ஐஸ் ஆகிடும், ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த ஆறுகளெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். அப்போ ஒருத்தன் வந்து போயிருக்கான், அவனுக்கு புதுசாக அந்த ஊருக்கு அந்த பக்கம் போனோம். ஆறை பார்க்குறான், ஆறை காணோம், ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. இது எப்படிடா போகிறதுன்னு தெரில. இப்படி பார்த்துட்டு முடிக்க ஒருத்தரும் இல்லை, ஆனால் போய் ஆகணும், என்ன பண்ணுறது தெரில. சரி ஐஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விட்டா என்ன ஆகிடும், உள்ளே போயிடுவான். சரி பயந்துட்டு என்ன பண்ணால், சரி எப்படியா போய் தான் அவனை வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டான். அவன் ஐடியா என்னென்னா, படுத்துக்கிட்டே மெதுவாக போனால் வெயிட் என்ன ஆகுது, ஈக்குவலாக போயிடும், தப்பிச்சு போய்ட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஐஸ் சில்லுன்னு ஏறுது. அப்படியே தடவி 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 பாதி ஆறு கடந்து போயிட்டே இருக்கும்பொழுது பாட்டு சத்தம் கேட்குது. ஒரே பாட்டு சத்தம் கேட்டு நல்லா டொக் டொக் டொக்னு குதிரை வண்டி ஒன்று வேகமாக வருது. என்னடான்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக அப்படி திரும்பி பார்க்குறான். ஒரு குதிரை வண்டியில் ஒரு ஆள் வரான். வர்றவன் நேராக என்ன பண்ணான், அந்த ஆற்றை நேராக அந்த ஐஸ் மேலேயே என்ன பண்ணான், அவன் அந்த ஊருக்காரன், அவன் நேரம் என்ன பண்ணான் அந்த ஐஸ் மேலேயே. இவனுக்கு வெக்கமாக போயிடுச்சு. திரும்பி பார்த்து யாரும் இல்லைன்னு தட்டி தடுமாறி உதறிட்டு எந்திரிச்சு நடந்தான். அந்த கதையை எழுதுகிறவர் எழுதினார், ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பாட்டு பாடிக்கொண்டே அதே இடத்த என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். அதை தான் பவுலும் சீலாவும் செய்தார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க சிறை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அங்கே துதிக்க முடியுமா அப்படிங்கிறது. உங்களுக்கு சிறை சென்றால்தான் தெரியும் அது எப்படி இருக்கும் என்று. அடி வாங்கி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தூக்கி உள்ள ஒரு டஞ்சனில் போட்டு சுற்றி எல்லாரும் இருக்கும்பொழுது துதித்து பாடினார்கள். ரொம்ப கஷ்டம். அது வந்து ஆண்டவருடைய உள்ளே இருந்தால் தான் பண்ண முடியுமே தவிர, அதை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி உணர்த்துகிறார். இது கடைசி காலம். உபத்திரவங்களின் வழியாய் போவது ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சரிங்களா? மறந்துடாதீங்க. ரைட்டா? இவன் எப்படி அந்த மாதிரி போகிறான்? they were not scared of persecution. அந்த காலத்து விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி யாருமே உபத்திரத்தை கண்டு என்ன பண்ணல. இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அங்கே போகாதீங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்கே அடிக்கிறாங்கன்னா அதோட அந்த ஊழிய தலைமை என்ன ஆகிடுது, அங்கே யாருமே என்ன பண்ணுறது இல்லை, போகிறது இல்லை. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு என்ன சிந்தை இல்லைன்னா, உபத்திரவமே படக்கூடாது. இயேசு ரட்சிப்பார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார், செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்போ என்ன பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, சபை மக்கள் ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் நம்பிக்கையில் இவன் வெளியே வருவான்னு, பேதுருவுக்கே நம்பிக்கையில் நம்ம வெளியே தான் வந்திருக்கோன்னு. ஏன்னா அவனை என்ன நினைக்கிறான், இது என்ன நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், கனவு கண்டதாக நினைத்தான். பாருங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று
தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகர் போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கை. இட்ஸ் சூப்பர் நேச்சுரல் லைஃப். நிறைய பேர் யோசித்து பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், நீங்கள் கிட்ட போனோன்னா அந்த கதவு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், திறக்கும். நீங்கள் ஜெயில் இதெல்லாம் படம் பார்த்துருப்பீங்க, அப்படி பேப்பரில் பார்த்துருப்பீங்க, பெரிய இருப்பு கதவு வச்சுருப்பாங்க. ஜெயில் கேட் மட்டும் எப்படி இருக்கும், பயங்கர ஹைட்டில் இருக்கும். அது எப்படி திறந்துச்சா, தானாய் திறந்தது, தானாய் திறந்தது. இங்கே என்ன தெரியுமா ஆண்டவர் காட்டுகிறார் பேதுருவுக்கு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் மக்கள் கொடிய பார்வோன் இடத்துல அடிமைகளாக இருந்தபொழுது அவர்களை ஒரே நாளிலே அவர்களை என்ன பண்ணார், புறப்பட செய்த தேவன் இதே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் எப்போ பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமும் யாரை விடுதலை ஆக்குறாரு? அப்போ அதே தேவன் 2025க்கு அப்புறமும் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்து யாராவது உங்களை உள்ளத்துக்கு வச்சாங்கன்னா யார் வருவார்? வருவார், வருவார். ஆமேன்னு சொல்லுங்க, வருவார், கண்டிப்பா வருவார். இதை நல்லா படிச்சு பாருங்க, வருவார். தானாய் திறவுண்டது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தானாய் திறவுண்டது. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இந்த 12 பேரும் இயேசுகிட்டே சுத்திட்டு இருந்தவங்களே தவிர அவங்களுக்கு பெரிய ஆளுங்கெல்லாம் யாரையுமே தெரியாது. இப்போ உங்களுக்காவது பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டரே உள்ள வச்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ வருகிற காலத்தில் நம்ம இவங்களை தெரியும், அவங்கள தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும்னு சொல்ற காலங்கள் போயிருச்சு. இதில் என்ன காட்டுறாருன்னா, ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, இப்போ வருகிற காலங்களிலே நானே, இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை, நானே உங்களை விடுதலை ஆக்குகிற கர்த்தர். அந்த ஏரோது நினைச்சிருப்பான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் இதை ஒரு கலபரமாக ஆக்கி ஒரு பயமுறுத்தி பண்டிகையை ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணாமல் அவரை அதை பற்றி ஒன்றுமே பண்ணாமல் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஏரோது நினைத்தான். ஆனால் விசுவாசிகள் அது பண்டிகை நாளாக இருந்ததுனால, அவங்க ஜெபிக்கிற நாட்களாக அந்த நாட்கள் இருந்ததுனால, அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் காமிக்கிறாரு, நான் வந்து 2000 பல ஆயிரம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்வோன் கிட்டேருந்து காப்பாற்றுற தேவன் கிடையாது, நான் இப்பயும் என்ன பண்ணுவேன், உன்னை ஏரோது கிட்டேருந்து காப்பாற்றுவேன். அப்போ நம்மளை என்ன பண்ணுவார்? இனிமேல் வர்ற காலங்களிலே நமக்கு எதிராக இப்போ நடந்தாலும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? காப்பார். ஆனால் ஒரு சிலர் மரிப்பார்கள். எபிரேயர் 11 பாருங்க, விசுவாசத்தினாலே சிலர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், சிலர் மரித்தார்கள், சிலர் இறந்தவர்களை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள். ஸோ இப்படியும் வரும், அப்படியும் வரும். ஆனால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டிய, இதுதான் ஆண்டவர் இங்கே காமிக்கிறார். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் நினைச்சது அதான், இவனுடைய திட்டம் ஒன்று, ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதை காண்பிக்கிறார். எப்படி நான் லிபரேட் பண்ணேன். நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க, யாத்திராகமத்தில் ஆண்டவர் சொல்றார், நானே உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன். கோவம் வந்தப்போ தான் சொல்லுவார், மோசே நீ தானே கூட்டு வந்த, அது கோவத்தில் சொல்லுவார், மோசே நீ தானே கூட்டு வந்த, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் கோவத்தில் சொல்லுவார். ஆனால் பல இடங்களில் அவர் சொல்றது, நான் தான் அவங்களை என்ன பண்ணேன், கூட்டிட்டு, நான் தான் ஒரு தகப்பனை போல நான் அதுதான் அடிக்கடி திரும்பி வரும். ஐ ஆம், நானே. அது மறந்துடாதீங்க. இதில் தெளிவாக ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார், பேதுருக்கு மாத்திரமில்லை, அப்பொழுது புதிதாக உருவாகி இருந்த புது சீஷர்கள், இயேசுவை அறிந்து கொண்டு வந்திருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் இது ஒரு பெரிய என்னது உற்சாகத்தை கொடுத்துருக்காதா? பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். மரிச்சு போனாலும் சபையார் ஜெபிக்கிறாங்க, ஜெயிலேருந்து வெளியில் வந்தாலும் சபையார் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபத்திலேயோ கொடுக்கறதுலையோ ஊழியம் செய்கிறதுலையோ எந்த தடையுமே இல்லை. நல்லா அப்போஸ்தலரை படித்து பாருங்க. நீங்கள் இன்னும் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, காலையில் பிரசங்கம் பண்ணுவாங்க, சாயந்தரம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க, அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வெளியில் வந்துடுவாங்க, திருப்பி பார்த்தா பிரசங்கம் பண்ணுவாங்க, திருப்பி பார்த்தா சபை விருத்தி அடைந்ததுன்னு பார்க்கலாம், திருப்பி பார்த்தா தூக்கி போட்டு உள்ளே வச்சுருவாங்க. இது மாறி. அப்போ இது என்ன காட்டுது அப்படின்றால், உபத்திரவத்துக்கும் வர்ஷிப்புக்கும் உபத்திரவத்துக்கும் சுவிசேஷ வசனத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று என்ன இல்லை, இதுவும் இருக்குங்கிறது நீங்கள் அப்போஸ்தலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இவன் என்ன நினச்சான், பாடிங்க, வெளியில் வந்துட்டானா. பேதுருக்கு என்ன வந்திருக்கு, இப்போ
வசனம் வாசிங்க 11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது. இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் ஒரு தெளிவு வரணும். அந்த பேதுருன்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. இசபெலுக்கு தெளிவு வந்த போது வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஐயோ, நீங்க கவலையே படாதீங்க. ஏரோதுனா ராஜாங்க. ராஜாவின் கைக்கும் யூத ஜனங்களின் என்னத்துக்குமா? எண்ணங்களுக்கும். நீங்க உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை. என்ன கேட்டிங்கன்னா, பேதுருவை பார்த்தா உங்கள் பிரச்சனை என்னது? மாமியார் இப்படி இருக்கிறாங்க, அவர் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, ஏற்று வீட்டுக்காரன் சரியில்லை, என்ன பாஸ் சரியில்லை, அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதிரியினுடைய கைக்கும் மற்றவருடைய எண்ணங்களுக்கும் யார் விடுதலையாக்க முடியும்? யார் விடுதலையாக்க முடியும்? பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல, கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ஏங்க, இது ஒரு பெரிய அற்புதங்க. எவ்வளோ பெரிய அற்புதம்னு பொதுவாக வழக்குகள் கேஸில் இருக்கவங்களுக்கு தான் இதனுடைய இது தெரியும். ராஜாங்க, இது எதிராக வந்தது யாரு? ராஜா. இப்போ என்ன ஆயிடுச்சு? பேதுருவை காணோம். ரோமர் சட்டத்துப்படி அந்த போலீஸ் சரியாக பாதுகாக்கலைன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை வச்சுருந்தாங்களோ அதை யாருக்கு செய்வாங்க? அந்த போலீஸ்க்கு செய்வாங்க. ஸோ அப்போ பேதுருக்கு என்ன தண்டனை? இவர் மனசில் அவன் என்ன நினச்சிருக்கான்? பேதுருவை கொலை செய்யணும்னு நினச்சான். அதனால் பாருங்கள், ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே எவ்வளோ அன்புள்ள வைராக்கியம் உள்ளவராக இருந்தால் 16 பேர் செத்து போயிட்டாங்க. யாருக்காக? யாருக்காக? பேதுருவுக்காக. 16 பேரை என்ன பண்ணான்? ஏரோது கொலை செய்து விட்டு. நான் நினச்சி, இது என்னுடைய கற்பனை, அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா, நம்ம ஒரு ராஜா, நம்ம தான் இந்த செக்யூரிட்டி பிரிசனில் அவனை வச்சோம், இப்போ அவனை காணோம், நம்மளால் என்ன பண்ண முடியல? கண்டு பிடிக்க. அவன் எங்கே போனான்னு தெரில, பேதுரு எங்கே போனான்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆளுங்களெல்லாம் உள்ளே வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. அவனை அடித்தாலும் ஒன்றும் சொல்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்றானுங்க. தூக்கி உள்ளே வச்சா பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தை வச்சு என்ன தான் பண்ணுறது? எவனாவது கத்தி கித்தி கப்படா எடுத்தால் கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு கலவரம் வருதுன்னு சொல்லலாம். ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நான் நினைக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய இது பைபிளில் இல்லை, பட் நான் சொல்கிறேன். அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு போய், அந்த இடத்த விட்டு யார் போகிறா? யார் போகிறா? ராஜா போய் செசரியாக்கு போகிறார். யார் இந்த இடத்த விட்டு உலகத்தை விட்டு போகணுன்னு கற்பனை பண்ணது? யார்? ஏரோது. ஆனால் இப்போ இடத்த விட்டு யார் போகிறது? ஏரோது. பொதுவாக அப்படி இருக்காதுங்க. பொதுவாக ஒரு கேஸு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அவங்கள திருப்பி உள்ளே வைக்கிற வரைக்கும் வெறியாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஏரோது அங்கேயே இருந்து அந்த கேஸை தொடர்ந்து என்ன பண்ண முடியல. ஆண்டவர் அப்படி செய்வாருங்க. ஒன்றும் இல்லாமல் போவார், ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். என் தேவன் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். எவ்வளோ பெரிய தேவனை நீ நான் ஆராதிக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இதோட நம்ம முடிப்போம். உங்களுக்கு தெரியும், அவன் போகிறான். சாப்டர் 1 ஏரோது கொலை செய்யறதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு திட்டத்தோட ஆரம்பிக்கு. சாப்டர் முடியும் போது எப்படி முடியுது பாருங்க. 21 வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். என்ன ஆயிடுச்சு? இப்போ ராஜாக்கு இறந்து போனது யாரு? ராஜா. சாப்டர் ஆரம்பிக்கும் போது யார் இறந்தா? யாக்கோபு. சரியா? சாட்சியாய், ரத்த சாட்சியாய் முதல் டிசைபிள் இறந்து போனார். சாப்டர் முடிகிறதுக்குள்ளே இப்படிலாம் பிளான் போட்ட ஏரோது ராஜா என்னாச்சு? அவன் மரணம் பாருங்களேன். யாருமே இவங்கெல்லாம் போய் ஒரு கிளர்ச்சி பண்ணியோ சுட்டோ குத்தியோ அதெல்லாம் பண்ணல. உங்களுக்கு கூட கோவம்லாம் வந்தால், ஒரு திருநெல்வேலியில் நான் எப்போல்லாம் வந்தோன்னா பேப்பர் படித்தாலே பயமாக இருக்குது. சாதாரணமாக பேசினா கோவம் வந்தால் என்ன பண்ணுறாங்களாம்? உடனே க்ளோஸ். நீங்கள் தமிழ் பேப்பர் படித்து பார்த்தீங்கன்னா, நான் தென்காசியில் இருந்த போன வாரம் ஃபுல்லாக அரிவாளால் வெட்டு குத்து. என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, சொத்து தகராறு, காதலனோடு பேச மறுத்ததால் குத்து, பேசினாலும் குத்து, அது வேற யாரோ வந்து குத்து, வீட்டில் இருக்கவங்க வந்து குத்துறது, மறுத்ததுனால குத்து, எல்லாத்துக்கும் வெட்டி இது இந்த மரணம் எப்படி இருக்குது? யாருமே இதில் இன்வால்வ் இல்லை.
இவர் ராஜவஸ்திரம் தரித்து ஜாலியாக அப்படி சேரில் உட்காந்து பேசுகிறாரு. தேவதூதன் அடித்தா திடீர்னு உடம்புலேருந்து புழு. எப்படிப்பட்ட மரணம்! தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்பது நம்ம நினைக்கிறோம். எப்பவுமே தேவ ஊழியர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்? கொடுக்கணும். அது பாருங்கள், அது எப்படி அந்த மரணம் எவ்வளோ ஒரு மோசமான மரணம். புழு புழுத்து இறந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்த வசனம் தான். என்ன வசனம் பாருங்க? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அவ்வளோதான். ஸோ ஆரம்பிக்கும் போது ராஜா என்ன நினைச்சான்? வசனம் வளர்ந்து பெருக கூடாது, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது? பெருக கூடாது. ஆனால் ஏரோது ராஜா இறந்த பிறகு என்ன ஆச்சு? என்னாச்சு? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. நம்ம எல்லாரும் சேர்ந்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பக்கம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், வளர்ச்சி, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? அவருடைய நாமத்துக்காக பாடுபடுவதும் அவசியம். அதுதான் பேதுரு சொல்றார், கிறிஸ்து நமக்காக எதில் பாடுபட்டாராம்? மாம்சத்திலே பாடுபட்டபடினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். Voices of praise, casting out fear.